வெல்கம் டு தமிழ் ஆடியோ ஸ்டோரி சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் 230. ரிஷி எங்கே? ராகவ் தாத்தா பாட்டி சொன்னதுக்கு என்ன செய்ய போகிறாய் என்று ரிஷியை பார்த்து கேட்டான். நான் அப்ராட் போக போறேன். நீ என்ன சொல்ற? தெரிஞ்சுதான் பேசுறியா? இது தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். என்னத்தை யோசிச்சு சொல்ற? அவங்களுக்கு தெரிஞ்சா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கவே மாட்டேன். டேய், அவங்க தான் புரியாம பேசுறாங்க, நீயும் இப்படி பேசுற பாத்தியா? அதான் எனக்கு கடுப்பாகுது. இங்க பாரு, என்னாலெல்லாம் அந்த டீனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இத போய் தாத்தா பாட்டி கிட்ட நீயே சொல்ல வேண்டியதானே? அப்படியே நான் சொல்றத கேட்டுட்டு தான் அப்புறம் மறு வேலை பார்ப்பாங்க, அப்படித்தானே? சரிடா, தாத்தா பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது கிளம்பு. நீ இப்படி சொல்லாம போனா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இங்க பாரு, நான் இங்கிருந்து கிளம்புறது தாத்தா பாட்டிக்கு தெரியவே கூடாது. டேய், எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடா. நீ பண்றத பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இங்க பாரு, பயப்படுற அளவுக்கு எதுவுமே நடக்கல. நான் வெளிநாட்டுக்கு போறேன், அவ்வளவுதான். இது தாத்தா பாட்டிக்கு தெரியக்கூடாது. அவனை பார்த்து கோபமாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் சொன்னான். அதை பார்த்த ராகவ் சரி என்பது போல் தலையசைத்துக் கொண்டான். மறுநாள் காலை தாத்தா பாட்டி இருவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். என்ன, உன் பேரன் ரிஷி இன்னும் கீழே வரவே இல்ல? என்ன சொன்னீங்க? ஏன் பேரனா? அப்போ உங்களுக்கு பேரன் கிடையாதா? பாட்டி சற்று கோபமாக தாத்தாவை பார்த்து கேட்டார். சரி சரி, கோவப்படாத, சும்மா கிண்டல் தான் பண்ண. எங்க இவனை இன்னும் ஆளை காணோம்? எப்பவுமே சீக்கிரமா கீழே வந்துருவான். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வராம இருக்கான். தெரியலங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாட்டி சொன்னார். அதை கேட்க தாத்தாவும் சரி என்பது போல் அவன் வரவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ரிஷி ஏர்போர்ட்டை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தான். தாத்தா பாட்டி பேசியதை அனைத்தையும் கேட்ட ராகவ் உடனே தன் தொலைபேசியை எடுத்து அவனுக்கு அழைத்தான். இவனின் அழைப்பை 2 ரிங்குகளிலே ரிஷி எடுத்தான். டேய் ரிஷி, இப்ப எங்கடா இருக்க? பதற்றமாக அவனிடம் பேசினான். இவனின் பதற்றத்தை பார்த்த ரிஷி, டேய், இப்ப எதுக்குடா இவ்ளோ டென்ஷனா பேசுற? என்ன விஷயம் சொல்லு. டேய், என்னடா, என்ன விஷயம்னு கேக்குற? தாத்தா பாட்டி நீ இன்னும் வரலன்னு சொல்லி ரூம தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இல்லன்னு மட்டும் தெரிஞ்சது என்ன ஆகும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரிஷி, திரும்பி வந்துடுறா. ராகவ் சொல்லியதை அனைத்தையும் கேட்ட ரிஷி, இங்க பாருடா, என்னால திரும்பி எல்லாம் வர முடியாது. நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ. எனக்கு இன்னும் 1 ஹவர்ல ஃபிளைட் இருக்கு. இவன் சொல்லியதை கேட்டு குழப்பமானவன், ரிஷி, என்ன சொல்ற? 1 ஹவர்ல ஃபிளைட்டா? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்றா. இருக்கிற டென்ஷன்ல எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆமா, நான் பேசஞ்சர் ஃபிளைட்ல தான் போலான்னு இருக்கேன். டேய், நீ என்ன லூஸ் ஆயிட்டியா? எல்லாத்தையும் தலைகீழ பண்ணிட்டு இருக்க. இது ஆரியனாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாத்தியா? தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி போறேன். இப்ப மட்டும் நம்மளோட பிரைவேட் ஜெட்டை யூஸ் பண்ணா கன்ஃபார்மா அவனுக்கு தெரியும். அப்படி அவனுக்கு தெரிய வந்தா என்னை இங்கிருந்து போக விட மாட்டான். அதனாலதான் நான் பேசஞ்சர்ல போறேன். சரி, நீ இப்படி என்கிட்ட போன்லயே பேசிக்கிட்டு இருக்காத. அத பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வரும். உன்னை ஏதாவது கேட்பாங்க. என்னை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்க. சொல்லியவன் இவன் பதிலை கூட கேட்காமல் தொலைபேசியை வைத்து விட்டான். அவன் கூறியதை கேட்டவனுக்குத்தான் இவர்களிடமிருந்து என்ன சொல்லி தப்பிப்பது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்தான். அப்போது தாத்தா யதார்த்தமாக திரும்பி இவன் நிற்பதை பார்த்தவர் உடனே அவர் அருகில் அழைத்தார். ஆனால் ராகவ் தன்னை அழைப்பது கூட காதில் வாங்காமல் ரிஷி சொன்னதில் தனக்குத்தானே புலம்பத் தொடங்கினான். அடப்பாவி, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. போனா என் தலை உருள போகுது. நான் இவன் கிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறது எனக்கு தெரியலையே. இவன் கூட எல்லாம் சவகாசம் வச்சதுக்கு எனக்கு தேவைதான். இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. மனதில் அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது தாத்தா அழைத்தார். ஆனால் இவனோ அதை காதில் வாங்காமல் ரிஷி சொன்னதை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தான். இவன் அசையாமல் இருப்பதை பார்த்தவர் இன்னும் சத்தமாக அழைத்தார். டேய் ராகவ், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடா அப்படியே நிக்கிற? நின்னுக்கிட்டு கனவு ஏதாவது கண்டுகிட்டு இருக்கியா? இவர் சத்தமாக குரல் கொடுக்க அதில் நினைவுக்கு வந்தவன், என்ன தாத்தா, என்ன கூப்பிட்டீங்களா? டேய், நல்லா தானே இருக்க? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? நல்லாதான் பாட்டி இருக்கேன், பாருங்க. சொல்லிய பாட்டி மெல்லமாக சிரித்தார். அதை பார்த்தவனுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்று நன்றாக புரிந்துவிட்டது. ஐயோ பாட்டி, நான் நல்லாதான் இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்?
ராகவ், கூப்பிட்டது நானு. ஆனா நீ உன் பாட்டி கிட்ட என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா? தாத்தா சொல்லுங்க, என்ன விஷயம்? கேட்டவனை தாத்தா பாட்டி இருவரும் ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தனர். அவர்கள் பார்வையை பார்த்தவனுக்கு ஐயோ, ஏன் இவர்கள் இப்படி பார்க்கிறார்கள் என்று இருந்தது. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக நின்றான். ரிஷி எங்கடா? அவன் ஏன் இன்னும் கீழே வராம இருக்கான்? ராகவை பார்த்து தாத்தா கேட்க அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவரை பார்த்து திருவென விழித்தான். இவனின் பார்வை சரியில்லையே என்று யோசித்த பாட்டி, உன்னதான் கேக்குறாரு, சொல்லு, ரிஷி எங்க? இருவரும் மாறி மாறி ரிஷியை பற்றி கேட்பதை பார்த்தவனுக்கு மனதில் ஐயோ என்று இருந்தது. இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவன், ஐயோ மறந்தே போயிட்டேன் பாருங்க. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டீங்களா? வாங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. இப்படி டேப்லெட் போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டே இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறது? கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. சொல்லியவன் அவர்களை அழைத்தான். இவனின் பேச்சும் நடவடிக்கையும் புதிதாக இருப்பதை உணர்ந்த இருவரும் அவனை குறுகுருவென்று பார்த்தார்கள். அதில் தாத்தாவோ அவனை இழுத்து தன் பக்கத்தில் நிற்க வைத்தவர், ஒழுங்கா சொல்லு, ரிஷி எங்க? நீ முழிக்கிற மொழியே ஏதோ உன்கிட்ட தப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒழுங்கா சொல்லு, அவன் எங்க? போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. ஆனால் இவனோ அவர் சொல்லியதை கேட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த பாட்டி, ராகவ், உன்கிட்ட தான் தாத்தா சொல்றாரு, காதுல விழுதா இல்லையா? போய் அவனை தாத்தா கூப்பிடுறாருன்னு சொல்லி கூட்டிட்டு வா. இப்போதும் அவன் அப்படியே நிற்க இருவருக்கும் ஏதோ சரியில்லை என்று புரிந்தது. அதில் கோபமான தாத்தா, எபிசோட் 231. பாட்டிக்கு பிபி அதிகமாகிவிட்டது. ராகவ் அமைதியாக இருப்பதை பார்த்த தாத்தாவுக்கு கோபம் வந்துவிட அதில் அவனை பார்த்து கோபமாக பேசினார். ராகவ், உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரிஷி எங்க? ஆனால் அவனும் மனதில் புலம்பிக் கொண்டிருந்தான். ஐயோ மாட்டிக்கிட்டனே, எப்படி தப்பிக்க போறோன்னு தெரியலையே. இவனால தாத்தா பாட்டி கிட்ட பொய்யும் சொல்ல முடியல, அதே சமயம் உண்மையே சொல்ல முடியல. இப்படி என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டானே. இவன் மனதில் புலம்பிக் கொண்டிருக்க தாத்தா மீண்டும் அவனை சத்தமாக அழைத்தார். அந்த சத்தத்தில் நிமிர்ந்து அவரை பார்த்தவன், தாத்தா, ரிஷி வீட்ல இல்ல. இவ்வளவு காலையில எங்க போயிட்டான்? அது அவன் இப்படி தந்தி அடித்துக் கொண்டிருக்க அதை பார்த்தவர், ராகவ், எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க? ரிஷி எங்கன்னு தானே கேட்டோம். ஆனா நீ என்னடான்னா அவன் இல்லைன்னு சொல்ற. அப்போ ரிஷி எங்க தான் போயிருக்கான் சொல்லு. இதற்கு மேல் தன்னால் சமாளிக்க முடியாது என்று உணர்ந்தவன், அவன் அப்ராட் போறான். அதை கேட்ட இருவருக்கும் அதிர்ச்சியும் கோபமும் ஒரு சேர வந்தது. என்ன ராகவ் சொல்ற? பாட்டியும் அவனை முறைத்தபடி கேட்டார். இதற்கு மேல் இவர்களிடம் பொய் சொல்ல முடியாது என்று நினைத்தவன், தாத்தா பாட்டி, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க. சொல்லியவன் ரிஷி அவனிடம் சொல்லியதை அனைத்தையும் இவர்களிடம் சொல்லி முடித்தான். ஏர்போர்ட். ரிஷி காரிலிருந்து இறங்கும் முன்பே தன் முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக கேப், மாஸ்க் அணிந்தவன் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தவன். அனைத்து ப்ராசஸ்களும் முடிந்துவிட்டு கடைசியாக பாஸ்போர்ட் சோதனைக்கு நின்று கொண்டிருந்தவன். அப்போது அவனின் தொலைபேசி அடித்தது. அதில் கடுப்பானவன் தொலைபேசியை எடுத்து பார்த்தான். அதில் ராகவ் என்று வந்தது. ஆனால் அவன் எடுக்கவில்லை. மீண்டும் அவன் தொடர்ந்து அழைத்தான். அதில் கடுப்பானவன் தொலைபேசியை அட்டன் செய்து கோபமாக பேசினான். டேய், உன்னால இந்த சின்ன வேலையை கூட செய்ய முடியலையா? அவங்கள சமாளிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் எடுக்கலனா விட வேண்டிதானே? ஏன்டா இப்படி போனை போட்டுக்கிட்டே இருக்க? ராகவ் என்ன சொல்ல வந்தான் என்று கூட காது கொடுத்து கேட்காமல் இவன் கத்திக் கொண்டிருக்க இப்போது பதற்றமாக பேசினான் ராகவ். ரிஷி நீ எங்க இருக்க? இவன் பதற்றமாக பேச இவனது பதற்றம் ரிஷிக்கு ஏதோ சரியில்லை என்பது போல் இருந்தது. டேய், என்னடா இவ்ளோ பதட்டமா பேசுற? என்னாச்சு? டேய், நான் அப்பவே சொன்ன கேட்டியா? போகாதன்னு சொன்னேன். இல்லன்னா இத போய் தாத்தா பாட்டுக்கிட்டயாச்சும் சொல்லுன்னு சொன்னேன். என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம இப்படி பண்ணிட்டியே. இப்ப அவங்க நிலைமையை நினைச்சு பாத்தியா? இவன் வாலும் புரியாமல் தலையும் புரியாமல் பேச அதில் குழம்பி போனவன், டேய் ஒழுங்கா சொல்றா, என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனையா? நீ தான் பிரச்சனை. எதுவும் தெரியாத மாதிரி பேசுறியே, இதெல்லாம் எப்படிடா? இவன் என்ன என்பதை சொல்லாமல் அவனை பதற்றமாக திட்டிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த ரிஷி ஒரு கட்டத்திற்கு மேல் கடுப்பானவன், இங்க பாரு ராகவ், என்னன்னு சொல்லாம நீ பேசிக்கிட்டே இருக்க. மவனை கையில மாட்டின நீ அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட கோவமா பேசணும். ஆனா நீ பேசிக்கிட்டு இருக்க. டேய்,
என்னன்னு சொல்லி தொலைடா. ஏன்டா இப்படி டென்ஷன் படுத்துற? நான் தான் காலையிலேயே கால் பண்ணேன்ல, தாத்தா பாட்டி உன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. உன்கிட்ட சொல்லி போனை வச்ச அடுத்த செகண்டே தாத்தா என்ன கூப்பிட்டாரு. போய் என்ன தாத்தான்னு கேட்டேன். ஆனா 2 பேருமே மாறி மாறி உன்னதான் கேட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீ இல்லங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்பவும் நீ எங்கன்னு கேட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லாம இருக்க முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தாத்தாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ ஏர்போர்ட் போறேன்னு சொன்னதுதான் கோபமா கத்திட்டு இருந்தவரு அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்துட்டாரு. உடனே டாக்டர் கிட்ட போன் பண்ணி வர சொன்னேன். இப்ப தாத்தாவை செக் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டிக்கு தாத்தாக்கும் இப்படி ஆனதுனால பிபி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. 2 பேருமே இப்ப முடியாம இருக்காங்க. எல்லாம் உன்னாலதான். ஒழுங்கு மரியாதையா வந்து சேரு சீக்கிரமா. சொல்லியவன் தொலைபேசியை வைத்து விட்டான். இவ்வளவு நேரம் இவன் சொல்லியதையெல்லாம் கேட்ட ரிஷி நொடியும் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பியவன் 1 மணி நேரத்தில் வரவேண்டிய வீட்டிற்கு 20 நிமிடத்தில் வந்து சேர்ந்திருந்தான். வீட்டுக்குள் வந்தவனுக்கு முதலில் தென்பட்டது ராகவ் தான். அவனிடம் மூச்சு வாங்கியபடி பேசினான். ராகவ், எங்க தாத்தா பாட்டி? இப்ப 2 பேரும் எங்க இருக்காங்க? மூச்சு வாங்கியபடியே கேட்டான் ரிஷி. ஆனால் ராகவ் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். அவன் அமைதியை பார்த்து கோபமாக அவனிடம் நெருங்கினான். இவன் நெருங்கவும் ராகவ் தள்ளிச் செல்ல அவனுக்கு பின்னால் சற்று தூரம் நின்று கொண்டிருந்த தாத்தா பாட்டி இருவரும் இவனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தவனுக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒருபுறம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. உடல்நிலை சரியில்லை என்று சொன்னானே, ஆனால் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று அவன் யோசித்துக் கொண்டே ராகவை பார்க்க, ஆனால் அவனும் என்ன ஏன் பார்க்கிறாய், இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் ஒரு பார்வை பார்த்தான். அமைதியாகிவிட்டான். ஆனால் தாத்தா பாட்டி இருவரும் அவனை முறைத்தபடி அவனை நெருங்கி வந்தார்கள். இதெல்லாம் என்ன ரிஷி? என்ன ரிஷி, அவ்வளோ தூரம் போறவனுக்கு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தோணலையா? இந்த வயசானவங்க கிட்ட ஏன் சொல்லணும்னு நினைச்சிட்டியாப்பா? அதை கேட்டவன் பதறிப்போய் பேசத் தொடங்கினான். ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்போ எதுக்கு ரிஷி நீ இங்க இருந்து போன? நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தாத்தா அழுத்தமாக அவனை பார்த்து கேட்டார். அதில் ஒரு பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன், தாத்தா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க டீனாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன சொல்றீங்க? இது நாள் வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் அதை நான் தள்ளி போட்டதுக்கு காரணம் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிடிக்கல, அதனாலதான். ஆனா நீங்க இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இங்க இருந்து என்னால உங்களையும் கஷ்டப்படுத்த முடியல கல்யாணம் வேணான்னு சொல்லி. அதே சமயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் முடியல. உங்களுக்கும் கஷ்டம் வேணாம், எனக்கும் கஷ்டம் வேணான்னு சொல்லி நான் இங்க இருந்து ஏர்போர்ட் போக முடிவெடுத்தேன். ஏன் ரிஷி, இத சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட நிலைமைய யோசிச்சு பாத்தியா? நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கணும் பாட்டி? இல்ல, நீ இந்த மாதிரி சொல்லிட்ட. அந்த பொண்ணு என்ன சொல்லும்? என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ற. ஆனா நீங்க அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நான் தான் உங்களுக்கு பேரன், இல்ல அவ உங்களுக்கு பேத்தியா? எவ்வளவு சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் அவளை பற்றி பேசுகிறார்களே என்று நினைத்தவன் கடுப்புடன் பேசினான். ஆனாலும் உனக்கு சளைத்தவர்கள் நாங்கள் இல்லை என்பது போல் தாத்தா பாட்டி இருவரும் அவனையே பார்த்தார்கள். எபிசோட் 232. டீனாவோட முகவரி கொடு. அத நாங்களே அந்த பொண்ணு கிட்ட கேட்டுக்கிறோம். தாத்தா, நான் தான் சொல்றேன்ல, என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? நீ இந்த மாதிரி பண்ணாம என்கிட்ட வந்து ஒழுங்கா சொல்லி இருந்தா கூட நான் பொறுமையா இருந்திருப்பேன், என்ன ஏதுன்னு யோசிச்சிருப்போம். ஆனா நீ எப்ப இந்த மாதிரி பண்ணியோ, இனி உன் பேச்ச நாங்க கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆமா, இனி நீ சொல்றத நாங்க கேட்க போறது கிடையாது. தாத்தா பாட்டி, ஏன் இப்படி என்ன புரிஞ்சுக்காம பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது அவளை போய் கேட்க போறீங்களா? நீ சொன்ன இதே வார்த்தைய அவ சொல்லட்டும், அப்ப நாங்க அமைதியா இருந்துக்கிறோம். அவகிட்ட இருந்து எதுவுமே தெரிஞ்சுக்காம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். நாங்க டீனாவை பார்த்து பேசினதுக்கு அப்புறம்தான் நீ சொல்றத பத்தி நாங்க யோசிச்சு பாப்போம். டீனாவோட அட்ரஸ கொடு. எனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியாது. எங்க இருக்கான்னு தெரியாமலே அவளுக்கு நடிக்க அப்பா அம்மா எல்லாம் செட் பண்ணியா? தாத்தா அவனை புருவம் உயர்த்தியபடி கேட்க, அதில் என்ன சொல்வது என்று ஒரு நிமிடம் புரியாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்தான். என்ன ரிஷி, அப்படியே நின்னுட்டு இருக்க? உன்னதான் அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கோம், இப்ப தரப்போறியா இல்லையா? பாட்டி அழுத்தமாக கேட்டார். அதில் எந்த பதிலும் சொல்ல முடியாதவன் அவளின் முகவரியை கொடுத்தவன்
தன் அறைக்கு சென்று விட்டான். தாத்தா பாட்டி சென்றவனை ஒரு பார்வை பார்த்தவர்கள் திரும்பி ராகவை உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்பது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். டீனாவை பார்ப்பதற்கு சுமார் 1 மணி நேரத்தில் அவளின் பிளாட்டுக்கு வந்தவர்கள் அவள் வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தினார் பாட்டி. இன்று ஆபீஸ் இல்லாததால் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று வீட்டின் காலிங் பெல் அடிக்க யார் என்று யோசித்தபடியே வந்து கதவை திறந்தாள். கதவை திறந்தவளுக்கு எதிரில் இருந்தவர்களை பார்த்து அதிர்ச்சிதான். எங்கு தன்னை திட்டத்தான் வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து பயந்தவள் அவர்களை பார்த்து தயக்கமாக நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த பாட்டி, என்னம்மா வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? இப்படியே நிக்க வச்சு அனுப்பிடுவியா? பாட்டி சொன்னதை கேட்டு பதறியவள், ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க பாட்டி? அப்படியெல்லாம் இல்ல, உள்ள வாங்க. தாத்தா வாங்க. இருவரையும் பதற்றமாக உள்ளே அழைத்தாள். அவளின் பதற்றத்தை பார்த்தவர்கள் எதனால் என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். இருவரும் வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் அந்த வீட்டை ஒரு பார்வை பார்த்தார்கள். அபார்ட்மெண்ட் என்றாலும் மிகவும் அழகாகவும் கச்சிதமாகவும் இருந்தது. அதுவும் இருக்க வேண்டிய இடத்தில் பொருள்கள் கலையாமல் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தவர்களுக்கு மிகவும் வீடு பிடித்திருந்தது. இருவரும் வந்து சோஃபாவில் அமர உடனே ஓடிச் சென்று முதலில் தண்ணீரை எடுத்து வந்து கொடுத்தாள். தண்ணீரை வாங்கி குடித்தவர்கள், உட்காருமா, ஏன் நிக்கிற? இல்ல பாட்டி, காஃபிக்கு பால் வச்சுட்டு வந்திருக்கேன் சொல்லியவள் மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்து 3 காஃபி போட்டுக்கொண்டு எடுத்து வந்தாள். இருவருக்கும் கொடுத்துவிட்டு தானும் ஒரு கப் காஃபி எடுத்துக்கொண்டு பாட்டியின் பக்கத்தில் அமர்ந்தாள். தாத்தா பாட்டி இருவரும் மெல்ல காஃபி குடித்துக்கொண்டு அவளிடம் பேசத் தொடங்கினார்கள். உன்னோட அப்பா அம்மா எங்கம்மா? அவளை பார்த்து பாட்டி கேட்டார். ஆனால் அவளோ எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள். அதை பார்த்த தாத்தா, இங்க பாருமா, நீயும் ரிஷியும் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்பயாவது வாயை திறந்து சொல்லுமா, உங்க அப்பா அம்மா எங்க? அதை கேட்டவளுக்கு மனம் கொஞ்சம் வேதனையாகத்தான் இருந்தது. தன் அம்மா அப்பாவை பற்றி சொன்னால் இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்க மீண்டும் பாட்டி பேசத் தொடங்கினார். உன்னதாம்மா கேக்குறோம், சொல்லு, உங்க அம்மா அப்பா எங்க? இருவரும் சற்று கவலையாக கேட்டதை பார்த்தவளுக்கு இனியும் அமைதியாக இருக்க முடியாமல் தன் அப்பா அம்மா எப்படியாகப்பட்டவர்கள் என்று அனைத்தையும் அவர்களிடம் சொன்னாள். அதை கேட்ட இருவருக்கும் இப்படியும் ஒரு பெற்றவர்களா என்பது போல்தான் இருந்தது. இருவரும் அவள் முகத்தை பார்த்தவர்களுக்கு அவள் வேதனைப்படுகிறாள் என்று நன்றாக புரிந்தது. விடுடா, ஓ எண்ணத்துக்கு இப்படி ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு கேட்கும்போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. அதை விட உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு புரியுது சொல்லியவர் அவள் தலையை ஆதரவாக தடவினார். அதில் தன்னை ஒரு அளவிற்கு மீட்டுக் கொண்டவள் ஒரு சிறு புன்னகை அவர்கள் இருவரையும் பார்த்து சிந்தினாள். பாட்டியும் அவளை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிந்தியவர், சரி, நீ ரிஷிய பத்தி என்ன நினைக்கிற? பாட்டி அப்படி ஒரு கேள்வியை அவளிடம் கேட்டதும் அவள் மனம் உடனே அவனை திட்டத்தான் தொடங்கியது. அவனை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் ஒரு குரங்கு. காட்டுல இருக்க வேண்டியது எல்லாம் வீட்டுல இருக்கு. எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கானே தவிர யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியல. இவள் மனதில் திட்டிக் கொண்டிருந்தவள், எப்படி இருந்தாலும் இவர்கள் அவனின் தாத்தா பாட்டி, தான் ஏதாவது சொன்னால் அது தவறாகிவிடும் என்று மனதில் நினைத்தவள், இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன பாட்டி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அவரு நல்லவர் தான். அதை கேட்ட தாத்தா பாட்டி இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டவர்கள். இவளுக்கு அவனை பிடித்திருக்கிறது என்பது போல் பார்த்து கொண்டவர்கள். சரிம்மா, உனக்கு ரிஷிய பிடிச்சிருக்கா? அதை கேட்டவளுக்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த நிமிடமே மனதில் அவனை வறுத்தெடுக்க தொடங்கினாள். என்னது, அவனை எனக்கு பிடிச்சிருக்கா நான் கேக்குறீங்க? அவனெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா? அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அவன் விஷயத்துல 100க்கு 100 இல்ல, 1000க்கு 1000% உண்மை. ஆமா, அழக பார்த்து வேணா எந்த பொண்ணுனா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவன் குணத்தை பார்த்தா அடுத்த நிமிஷம் ஓடிடுவாங்க. மனதில் நினைத்தவள், ஆனால் இதை அப்படியே வெளியே சொல்ல முடியாதே என்று எண்ணியவள், என்ன பாட்டி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? அவரை போய் பிடிக்காம இருக்குமா? அவர் இருக்கிற அழகுக்கு எத்தனை பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. அப்பப்போ நல்ல விஷயங்களும் செய்வாரு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் கோபக்காரரு. அந்த கோபம் இல்லைன்னா மத்தபடி ரொம்ப நல்லவர் தான். அவர்கள் மனம் நோகக்கூடாது என்று நினைத்து சொன்னாள். ஆனால் அதுவே அவர்களுக்கு வினையாக வரப்போகிறது என்று தெரியாமல் பேசினாள். ஆனால் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் இவளுக்கு ரிஷியை பிடித்திருக்கிறது என்று நினைத்து கொண்டார்கள். அம்மாடி, கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வரியா? அவளை பார்த்து பாட்டி கேட்டார். அவளும் சரி என்பது போல் எழுந்து சென்றுவிட
உடனே தாத்தாவின் பக்கம் திரும்பியவர், பாத்தீங்களா, டீனாவுக்கு ரிஷிய பிடிச்சிருக்கு. என்ன ஒண்ணு, இவங்க 2 பேரும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னம்மா சொல்ற? அவன்தான் எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி சொல்ற? இப்ப தேவையில்லாம இந்த பொண்ணுகிட்ட நம்ம கேட்டு தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்து விட்டுட்ட மாதிரி இல்லையா உனக்கு? தாத்தா பாட்டியை பார்த்து கேள்வியாக கேட்டார். எபிசோட் 233. அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொன்னான். தாத்தா பாட்டியை பார்த்து கேள்வியாக கேட்டார். அவர் கேள்வியை பார்த்த பாட்டி, என்னங்க, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சுதா இல்லையா? அவன் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னான். ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? அன்னைக்கு நம்ம முன்னாடியே இந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தான். பிடிக்காத பொண்ணுக்கு யாருங்க முத்தம் கொடுப்பா? அதே மாதிரி பிடிக்காத ஒருத்தன் அந்த மாதிரி நடந்துக்கும் போது எந்த பொண்ணு சும்மா இருப்பா? இத யோசிச்சு பாத்தீங்களா? அப்படி பார்த்திருந்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா 2 பேரும் ஒருத்தர் இன்னும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க மனசுல இருக்கிற காதல் வெளியே வரும். பாட்டி சொன்னதை கேட்ட தாத்தாவுக்கு அன்று நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. இருவரும் இருந்ததை நினைத்து பார்த்தவர் பாட்டி சொல்வது உண்மைதான் என்று புரிந்து கொண்டார். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்குன்னு தான் தோணுது. ஆனா நீ என்ன பண்றதா இருக்க? நான் இந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு இருக்கேங்க. நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த பொண்ணை எப்படி நம்ம கூட கூட்டிட்டு போறது? என்னங்க, இப்பதான் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை பத்தி சொன்னா. அப்படி இருக்கும்போது இவ தனியா இருந்தா மறுபடியும் எதனா பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இப்படியாப்பட்டவங்கள நம்பிலாம் தனியா விட்டுட்டு போக முடியாதுங்க. அதுவும் இல்லாம எனக்கு இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாட்டி இவ்வளவு தூரம் சொன்னதை கேட்ட தாத்தா சிறிது நேரம் யோசித்து பார்த்தவர், சரி, நீ முடிவு பண்ணிட்ட, அதை யாரால மாத்த முடியும்? சொல்லியவர் அமைதியாகிவிட அந்த நேரம் பாட்டி கேட்ட சுடுதண்ணீரை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தார். அதை கையில் வாங்கியவர் அந்த தண்ணீரை கொஞ்சமாக குடித்தவர் அங்கிருந்து கிளம்ப ஆயத்தமானார்கள். ஆனால் பாட்டி, அம்மாடி டீனா, நீ எங்க கூடவே வீட்டுக்கு வந்துடுமா சொல்லியவர் அவள் முகத்தை பார்த்தார். ஆனால் அவளோ ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையே சொல்லியது அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று. அதை உணர்ந்தவர், இனி நீ இங்க இருக்க வேணாம், எங்க கூடவே வந்து இருன்னு சொன்னம்மா. அதை தெளிவாகச் சொல்ல அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்தே போனாள் டீனா. ஏண்டா அப்படி பாக்குற? உன்னதான் கேக்குறேன் என்று பாட்டி அவளை மறுபடியும் கேட்டார். பாட்டி, நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருக்கு பாட்டி. அவரை பார்த்து தயக்கமாக சொன்னாள். ஆனால் அவர், நீ இங்க இனிமே இருக்க வேணாம், எங்க கூட வந்துடுன்னு சொல்ற. இப்ப புரியுதா? அது எப்படி பாட்டி நான் அங்க வருது? இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டி. எது சரிப்பட்டு வராது? எல்லாம் சரிப்பட்டு வரும். அன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு பேசும்போது மட்டும் அங்கதானே இருந்த. அன்னைக்கு சரிப்பட்டு வந்தது இன்னைக்கு மட்டும் சரிப்பட்டு வராதா? பாட்டி, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அன்னைக்கும் நாங்க தான் உன்னை இருக்க வச்சோம், இன்னைக்கும் நாங்க தான் உன்னை கூப்பிடுறோம். நீ எதை பத்தியும் யோசிக்காம எங்க கூட. ஐயோ பாட்டி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. தாத்தா, நீங்களாவது பாட்டி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். இவள் தாத்தாவை பார்த்து சொன்னாள். அம்மாடி, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன் பாட்டி முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான். அதுக்கப்புறம் யாரு பேச்சையும் கேட்கவே மாட்டா. தாத்தா, இதுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ உன் பாட்டியிடம் கேட்டுக்கொள் என்பது போல் தனது வார்த்தைகளை நிறுத்தி கொண்டாள். அதை பார்த்தவள் என்ன சொல்வது என்று புரியாமல் மீண்டும் அவரை பார்த்தாள். ஆனால் அவரோ, நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்பது போல் இருந்தார். அதை பார்த்தவள், பாட்டி, நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க பேரனுக்கு என்ன பார்த்தா கோபம் வரும், அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் பாட்டி. என்னால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? நான் இங்கே இருக்கேன். என்னையும் தாத்தாவையும் மீறி அவன் என்ன பேசிடுவான்? அப்படியே அவன் பேசினாலும் நாங்க விட்டுடுவோமா? பாட்டி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நாங்க புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும்,
நாங்க சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இதுவே உன் தாத்தா பாட்டியா நினைச்சிருந்தா நாங்க சொல்றத கேட்டிருப்பல்ல. நாங்க யாரோ, அதனாலதான் இப்படி எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அவள் வரமாட்டேன் என்று சொன்னதில் வருத்தமடைந்தவர்கள் போல் பேசினார் பாட்டி. ஆனால் பாட்டியின் திட்டம் அறிந்த தாத்தா நடத்து என்பது போல் அவரை பார்த்து வைத்தார். டீனாவும் பாட்டி பேசியதில் அதிர்ந்து போனவள், பாட்டி, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களை என்னோட சொந்த தாத்தா பாட்டியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி இப்படி சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எங்க கூட வாம்மா. அவரும் மிகவும் அன்பாக கூப்பிட இதற்கு மேல் மறுக்க முடியாதவள் சரி என்பது போல் தலையசைத்து அவருடன் அங்கிருந்து கிளம்பி இருந்தார். மூவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது ரிஷி ஹாலில் இல்லை. அவளுக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தவர்கள், அம்மாடி டீனா, இதுதான் உன்னோட ரூம். நீ உன் வீட்ல எப்படி இருந்தியோ இங்கேயும் அப்படிதான் இருக்கணும், சரியா? சொல்லியவர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். பாட்டியும் அவளுக்கு தேவையானதை அங்கு அரேஞ்ச் செய்து கொடுத்தவர் அவளை அழைத்து கொண்டு ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ரிஷி எங்கோ செல்ல வேண்டுமென்று வெளியே வந்தவன் ஹாலில் அமர்ந்திருக்கும் டீனாவை பார்த்தான். அவ்வளவுதான், அவனுக்கு ஏகத்துக்கும் கோபம் ஏறிக்கொண்டது. இவள் ஏன் இங்கு வந்தாள் என்பது போல். ஆனால் தாத்தா பாட்டி இருப்பதால் எதுவும் சொல்லாதவன் அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் ராகவோ ராசுக்காக பேச்சை கொடுத்தான். பாட்டி, பேசதானே போனீங்க? என்ன இந்த பொண்ண கையோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? டேய் திருட்டு பயலே, அவன் கூட சேர்ந்துகிட்டு காலையில நீயும் எதுவும் சொல்லாம தானே இருந்த. நான் மட்டும் ஏண்டா உனக்கு சொல்லணும்? போடா, எழுந்திருச்சு. பாட்டி அவனை திட்டினார். ஆனால் அவனோ அவர் திட்டுவதெல்லாம் பாராட்டுகிறார் என்பது போல் எடுத்துக்கொண்டவன், பாட்டி, நான் என்னைக்கு உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன்? காலையில கூட பொய் சொன்னனா? இல்ல, முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பார்த்தேன். நீங்க கேட்ட உடனே நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இப்படி சொல்லிட்டீங்களே என்ன பார்த்து. எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு அவன் நடிக்க அதை பார்த்த பாட்டி, டேய் போதுண்டா, ரொம்ப பில்டப் கொடுக்காத. இதெல்லாம் நாங்க எம்ஜிஆர் நம்பியார் காலத்திலே பார்த்துட்டோம். இப்ப என்ன, எதுக்கு டீனா இங்க வந்திருக்கான்னு உனக்கு தெரியணும், அதானே? இனி டீனா இங்கதான் இருக்க போறா, போதுமா? அவனை பார்த்து சொன்னார். அதை கேட்டவனுக்கு அதிர்ச்சிதான். ஏற்கனவே அவன் ஏகத்துக்கும் கடுப்பாக இருக்கிறான். இதில் இந்த பெண் இங்கே இருந்தால் என்ன ஆகும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்படியே நேரங்களும் கடந்து சென்றது. இரவு ஆனது. அனைவரும் இரவு உணவை உண்ணலாம் என்று ஒன்றாக கூடியிருந்தனர். ரிஷியும் அங்கு வர டீனா அமர்ந்திருப்பதை யோசனையாக பார்த்தான். இவ இன்னும் இங்க இருக்கா கிளம்பாம? யோசித்தபடியே உணவு உண்டு முடித்தவன் தன் அறைக்கு சென்று விட்டான். எபிசோட் 234. என்னடா சொல்ற? இரவு உணவை உண்பதற்கு அனைவரும் டைனிங் டேபிளில் கூடியிருக்க ரிஷியும் அப்போது அங்கு வந்தான். வந்தவன் டீனா இன்னும் இருப்பதை பார்த்து தன் மனதுக்குள்ளாகவே இவள் ஏன் இன்னும் இங்கு இருக்கிறாள் என்று நினைத்தவன் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் ரிஷி. அறைக்கு வந்த ரிஷி ஏன் அவள் இன்னும் செல்லாமல் இங்கு இருக்கிறாள், எதற்காக இங்கு வந்தாள் என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தான். அப்போது அங்கு இவனை பார்ப்பதற்காக வந்தான் ராகவ். அவனை பார்த்த ரிஷி, டே ராகவ், அவ என்னடா இன்னும் இங்க இருக்கா? அதுவும் இல்லாம எதுக்காக இங்க வந்தா? ராகவை பார்த்து கேள்வியாக கேட்டான் ரிஷி. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உன்ன மாதிரிதான் நானும் இருக்கேன். இங்க பாரு, உனக்கு தெரியாம எதுவும் இருக்காது. என்ன வெறுப்பேத்தாம ஒழுங்கா சொல்லு, எதுக்காக இவ்வளவு நேரம் இங்க இருக்கா? அவன் கடுப்பாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட ராகவ் அவனிடம் பேசத் தொடங்கினான். எனக்கு இத பத்திலாம் தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும். இனி அந்த பொண்ணு நம்ம வீட்டுலதான் இருக்க போகுது. இவன் சொல்லி கூட முடிக்கவில்லை. அதற்குள் அவன் அதிர்ந்து எழுந்தான். என்னடா சொல்ற? அவன் இனி இங்கதான் இருக்க போறாளா? ஆமா, நான் கேட்டதுக்கு பாட்டி இத மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது. தெரியாது என்று சொல்லியவனுக்கு தாத்தா பாட்டி எதற்காக அவளை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று ஒரு அளவு புரிந்து வைத்துத்தான் இருந்தான். அதை சொன்னால் இவன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் என்பதால் அதை மறைத்துவிட்டு பாட்டி சொன்னதில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இவனிடம் சொன்னான். அதை கேட்டதற்கே பேய் அறைந்தது போல் இருப்பவனை பார்த்து மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டான் ராகவ். டேய், அவ எப்படிடா இங்க தங்கலாம்? இது நம்ம வீடு. இங்க தங்குறதுக்கு அவ யாரு? இத ஏன்டா என்ன கேக்குற? போய் தாத்தா பாட்டி கிட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க. அவன் கேட்டதற்கு நக்கலாக பதிலளித்தான் ராகவ். அதை பார்த்த ரிஷி, டேய், என்ன திமிரா? ஐயோ, எனக்கு எந்த திமிரு இல்லப்பா.
ஆனா உங்ககிட்ட இப்போ ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல வந்தேன். அதை மட்டும் சொல்லிட்டு போறேன். அதை மட்டும் நல்லா காதுல வாங்கிக்க, சரியா? இனி நீ என்ன பண்றதா இருந்தாலும் தாத்தா பாட்டி கிட்ட நீயே சொல்லிக்கோ. என்ன இதுல மீடியேட்டர் வேலை பார்க்க சொல்லாத. சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி விட்டான். ராகவ் சொன்னதை நினைத்து பார்த்தவனுக்கு அவள் எதற்கு இங்கு இருக்க வேண்டும் என்று கோபம் வந்தது. அப்படியே அந்த கோபத்துடன் வெகு நேரம் விழித்திருந்தவன் தன்னையும் அறியாமல் கண்களை மூடினான். மறுநாள் காலை பொழுதும் மிகவும் அழகாக பிளந்தது. யாருக்கும் காத்திருக்காமல் கதிரவன் தன் கதிர்களை பரப்பிக்கொண்டு பூமி எனும் தன் காதலின் மீது தன் கதிர்களை பரப்பியபடி அவன் வந்து கொண்டிருந்தான். அதில் ஒரு சில கதிர்கள் அவன் அரேன் கண்ணாடியில் விழுந்து அவன் கண்கள் கூசுகிறது. அதில் மெல்ல கண் விழித்து பார்த்தவனுக்கு அப்போதுதான் மணி 8 ஆனதை உணர்ந்தான் ரிஷி. என்ன இது, இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கோம் நினைத்தவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தனது அன்றாட வேலைகளை முடித்தவன் கீழே இறங்கி வந்தான். அப்போது டீனாவும் அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள். அதை பார்த்தவனுக்கு அப்போதுதான் ராகவ் இரவு சொன்னது ஞாபகம் வந்தது. அதில் கோபம் கொண்டவன் நேராக சென்று அவள் முன்புதான் நின்றான். இவனை எதிர்பார்க்காதவள் திடீரென்று இவனை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனாள். ஆனால் அதை அடுத்த நிமிடம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் என்ன என்பது போல அவனை பார்த்தான். அவளின் பார்வையை உணர்ந்தவன், என்ன அப்படி பாக்குற? உங்களை எதுக்கு நான் பார்க்க போறேன்? நீங்க தான் வந்து என்னோட வழியை மறிச்சிட்டு நிக்கிறீங்க. வழியை விடுங்க, நான் போகணும். ஆமா, நீ போகணும் தான். இங்க இருந்து இல்ல, இந்த வீட்டை விட்டு. அவன் சொன்னதை கேட்டவளுக்கு ஒரு மாதிரி ஆனது. தான் வரமாட்டேன் என்று சொல்லியும் அவர்கள் தன்னை அழைத்து வந்தார்கள். இப்போது இவனிடம் பேச்சு வாங்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது என்று நினைத்தவள் அமைதியாகவே நின்றாள். அதை பார்த்தவன், இப்ப எதுக்கு அமைதியா இருக்க? எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பியே. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு வழியை விடுங்க, நான் போகணும். என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நீங்க யாரு? இவள் கேட்ட கேள்வியில் அவனுக்கு கோபம் வந்துவிட அவளை ஒரு அடி இடைவெளி விட்டு நெருங்கி நின்றவன், நீ நிக்கிறது என்னோட வீடு. அப்போ நான் கேட்டா நீ பதில் சொல்லிதான் ஆகணும், புரியுதா? இங்க பாருங்க மிஸ்டர், இது உங்க வீடாவே இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட நான் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. தாத்தா பாட்டி ஏதாவது கேட்டா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தது, நீங்க கிடையாது. உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. சொல்லியவள் அங்கிருந்து நகர பார்த்தாள். ஆனால் அவனோ நகர விடாமல் அவளுக்கு தடையாக நின்றான். அப்போது இவனை அழைக்கலாம் என்று ராகவ் அங்கு வந்தவன் அவனின் கண்களில் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது பட என்ன இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணியவன் இவர்களை நோக்கி வந்தான். ஆனால் இவர்களோ வார்த்தைகள் முத்தி சண்டையிடத் தொடங்கினார்கள். என்ன உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? நான் நினைச்சா இந்த நிமிஷம் கூட உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். ஓ அப்படியா? தாராளமா செய்யுங்க. இவளும் திமிராக சொல்லினாள். அதில் கோபத்தின் உச்சிக்கே சென்றவன் அவளை நெருங்க முயற்சிக்கும் போது ராகவ் இவர்களுக்கு நடுவே புகுந்தான். இங்க என்னதான் நடக்குது? காலையில இருந்து ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? இங்க பாருங்க ராகவ், நான் அவர்கிட்ட எதுவுமே பேசல. ஆனா அவர் தான் வந்து வீணா என்கிட்ட பேசி வம்பு வளர்த்துட்டு இருக்காரு. யாரு? நானா உங்ககிட்ட வந்து வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன்? இந்த மேடம் அப்படியே உலக அழகி ஐஸ்வர்யா ராய். அப்படியே இந்த மேடத்தோட அழகுல மயங்கி இவகிட்ட வந்து வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓ சார், ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ரொம்ப பேசாதீங்க. ஆனா நீங்க அழகா இருந்தாலும் ஒரு மலைக்குரங்கு. அதுதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பண்றோன்னு தெரியாம எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குரங்கை விட நீ மோசமான குரங்கு. நான் எதுவுமே பண்ணாம இப்ப என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ற பத்தியா? அதுக்குதான் உன்னை குரங்கு குரங்குன்னு கூப்பிடுறேன். ஏய், இன்னொரு வாட்டி என்ன குரங்குன்னு சொன்ன உன் பல்ல தட்டிடுவேன். தட்டு பாப்போம். நீ தட்டுற வரைக்கும் நான் சும்மா நிப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்புறம் மேடம் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவன் சொல்ல அதை கேட்டவள் ஏதோ பேச வாயெடுக்கும் முன்பே ராகவ் கத்தினான். அடச்ச, நிறுத்துங்க. ஏப்பாப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் கூட உங்களால சண்டை போடாம இருக்கவே முடியாதா? உங்களை எல்லாம் ஆள் இல்லாத காட்டுக்குள்ள பாலைவனத்துல கொண்டு போய் விடணும். எப்படியாச்சும் சண்டைய போட்டு சாவுங்கன்னு. உங்க 2 பேத்தையும் வீட்டுல வச்சிருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அடச்ச, போங்க இங்க இருந்து. கடுப்போடு சொன்னான் ராகவ். ஆனால் ரிஷியோ அவளை பார்த்து முறைத்துக் கொண்டே நின்றிருந்தான். இங்க பாருங்க ராகவ், நீங்க சொன்னதுனால நான் இப்ப கம்முன்னு போறேன். சொல்லியவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சொல்லியதை கேட்டு இன்னும் கடுப்பானவன் திரும்பி ராகவைத்தான் முறைத்தான்.